வாழ்க வளமுடன். நம் வாழ்க்கையில் இயற்கை முறையில் ஆரோக்கியமாக வாழும் முறைகளை உங்களோடு பகிர கோயம்புத்தூர் இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு நம் மாராஸ் டிவிக்கு வருகை புரிந்திருக்கும் ஒரு டாக்டர், ஐயா, பலர் அப்பா என அன்பாக அழைக்கப்படும் திரு அருள்நிதி JCS SM பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் ஐயா. அம்மா, இறையரின் காரணத்தினால வழிகாட்டுதலால் நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் மாராஸ் டிவியினுடைய நேயர்கள் பல காலமாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவங்க நல்லது செய்யணும்னு நினச்சிருக்காங்க. நான் இங்கே வந்திருக்கேன். இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற உடல் மன உபாதைகளை எல்லாம் நீக்கிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறைய இயற்கை வழிகாட்டுதல் இருக்குது. அதை செய்யுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். ஐயா, இன்னைக்குள்ள கேள்விக்கு நம்ம போயிடலாம். நீங்கள் போகலாமா? ஆமாம் ஐயா. ஸோ பலருக்கு பயன்பட வேண்டிய ஒரு விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு பகிரலான்னு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ முதல் கேள்வி அப்படின்னு சொல்லும் பொழுது, மருத்துவம் என்றால் என்ன ஐயா? நல்ல கேள்விம்மா. இன்றைக்கி இதனுடைய அர்த்தம் தெரியாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழல, மக்களோடு சேர்ந்து பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. மக்கள் மற்ற உயிரினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மற்ற உயிரினங்கள் கஷ்டப்படாமல் எப்படி வாழுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும். எந்த ஒரு பிராணியோ பறவையோ கண்ணாடி போடுறதில்ல, வேறு எதுவும் பண்ணுறதில்ல, சாப்பாடு வேணும்னு சேர்த்து வச்சுக்கிறதில்ல, வீடு வேணும்னு எதுவும் கட்டுறதில்லை. ஆனால் மனிதர்கள் மட்டும் பழக்க தோஷத்தின் காரணமாக, தங்களுடைய செல்வ செழிப்பின் காரணமாக தேவைக்கு மேலான வசதிகளை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தங்களுக்கு தேவைக்கு மிகுந்த அளவில் எதை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடல் மனம் எல்லாம் பாதிக்குது. அதனால் மக்களுக்கு மருத்துவம் வந்துருச்சு. மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல முறைகள் இருக்குது. இயற்கை மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது, யுனானி மருத்துவம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்தால் ஆங்கில மருத்துவம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகளில் ஆங்கில மருத்துவம் தான் கொடிகட்டி பறந்துட்டுருக்கு. ஆனால் மனிதன் தோன்றிய ஆரம்ப காலம் முதல் பரிணாம வளர்ச்சியில் பார்க்கும்போது இயற்கை மருத்துவம் ஒன்று தான் என்றைக்குமே மனிதர்களுக்கு நன்மையே செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் இயற்கை மருத்துவம் செலவில்லாமல் குறுகிய காலத்தில் நம்ம உடலுக்கு இருக்கிற பாதிப்புகளை, மனதுக்கு இருக்கிற பாதிப்புகளை நம்மளால் சரி செய்து கொள்ள முடியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையா? ஸோ இயற்கை மருத்துவம்னு சொல்லும் பொழுது என்னையா? நல்லா கேள்வி கேட்டுக்குமா. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம். அதே பஞ்சபூதங்களால் தான் நம்ம உடலும் கட்டப்பட்டு இருக்குது. அந்த பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டே நம்முடைய உடலுக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகள், மனதுக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கையாக இரையாற்றல் தந்திருக்கிற மூலிகைகள், மூலம் கூட்டல் ஈகைன்னு சொல்லுவோம். அவன் தாவரங்கள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இதை வைத்துக்கொண்டு நம்மிடம் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகளையும் வழிவகைகளையும் இயற்கை சொல்லி இருக்கிறது. பெரும்பாலானோருக்கு தெரியாத காரணத்தினால் ரசாயனத்தை நம்பி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, மருந்து என்றால் என்ன? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. மருந்துன்னா என்னன்னு தெரியாமையே இன்றைக்கி மக்கள் எதையோ சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க, மருந்தை மறு கூட்டல் உண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு ஆற்றல் இருந்தால் தான் உடம்பு இயங்க முடியும். சாதாரணமாக நாம் பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த துடிப்பு குறையும் போது அதனை உந்தி தருவதற்கு நாம் ஏதாவது எடுத்துக்கொண்டால் அதைத்தான் மருந்துன்னு சொல்கிறோம். அந்த மருந்து இயற்கையாகவே இருக்கிறது. நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி இயற்கை வளங்களை மருந்துகளாக அல்லது வாழ்க்கை வசதிகளாக மாற்றி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்திலே பயன் தருவதாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை தருகிறது. அதனால் மருந்து என்பது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறுகிய காலத்தில் தீர்க்கணும். ஒரு பழமொழி தெரியும் உங்களுக்கு, விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொன்னாங்க. 3 நாள் ஆகாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 3 மாதத்துலையாச்சும் நல்லா ஆகணும் இல்லையா? இன்றைக்கி பலரை பார்க்கும் பொழுது வருட கணக்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன்றாங்க. அந்த மருந்து சாப்பிட்டு என்னாச்சு, பலன் கிடச்சதானா? ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. அப்போ எதுக்கு மருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மருந்து என்பது நம்முடைய உடல் மன பாதிப்புகளை விரைவில் குணப்படுத்த வேண்டும். அதுதான் மருந்து. உண்மை ஐயா. அப்போது உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி? நல்ல கேள்விமா. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். நமக்கு பசி அடிக்கடி வருது. பசிங்கிறது ஒரு நோயின்னு சொல்கிறோம். நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நோய் சரியாக போயிடுது. அதனால் உணவு மருந்துன்னு சொல்லாங்கிறது எளிமையாக சொல்கிறது. ஆனால் மறுபடியும் பசிக்குது. நாம் சாப்பிடுகின்ற உணவை
மருந்தாக நினைத்து சாப்பிடுகின்ற பொழுது நம்முடைய உடலிலே இருக்கின்ற பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். அதனால தான் உணவே மருந்துன்னு சொல்கிறோம்.